بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعه بدعوته بإحسان إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وإنه مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹு தஆலாவுடைய தீனின் வெளிச்சத்தில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இஸ்லாத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இந்த குர்ஆன் சுன்னா மஜ்லிஸ் மாதாந்தம் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மஜ்லிஸிலே நாங்கள் உண்மையில் எதற்காக வருகிறோம் என்பதை நீங்கள் அறிந்தாலும் அதனை ஒருமுறை நான் நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியையும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் சகல விஷயங்களையும் விவகாரங்களையும் அல்லாஹு தஆலா பொருந்தக்கூடிய முறையிலே, அல்லாஹு தஆலா திருப்திப்படக்கூடிய முறையிலே, அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முறையிலே நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தேவையாக இருக்கிறது. எங்களுடைய இபாதத்துகள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய வழிமுறைகள், எங்களுடைய வாழ்க்கையின் விவகாரங்கள், கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சகல பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வையும் தெளிவையும் விளக்கத்தையும் தந்திருக்கிறது என்ற வகையிலே இஸ்லாமிய வழிமுறையில் ஒரு மனிதன் வாழுகின்ற போது அவனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அவன் கஷ்டங்களை, நஷ்டங்களை அல்லது நெருக்கடிகளை அவன் அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் மிக தெளிவான ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த வகையிலே குர்ஆன் எங்களுக்கு கற்பிக்கின்ற பாடங்களில் சில பாடங்கள் மிக தெளிவாக மனிதனுக்கு தெளிவாக விளங்கக்கூடியவைகளாகவும், இன்னும் சில விடயங்கள் மனிதனுடைய சாதாரண அறிவால் புரிந்து கொள்ள முடியாததாகவும், இன்னும் சில விடயங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மட்டுமே தெரிந்ததாகவும் இருக்கின்றன. இவ்வாறு அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்ற, கற்று தந்திருக்கின்ற விளக்கங்களில் நாம் எங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட வகையிலே, எங்களுடைய ஆய்வுகளுக்கு உட்பட்ட வகையிலே உள்ளவற்றை நாங்கள் காண முடியும், பார்க்க முடியும், ஆய்வு செய்து அதனுடைய தெளிவுகளை நாங்கள் பெற முடியும். அதற்கப்பால் உள்ளவற்றை, கைபான விடயங்களை அல்லாஹும் குர்ஆனும், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எவ்வாறு சொல்லி இருக்கிறானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதனை அப்படியே ஈமான் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கப்பால் எங்களால் அதற்கு விளக்கம் சொல்ல முடியாது, அதனை மறுக்கவும் முடியாது, அதற்கு மாற்று கருத்துக்களை நாங்கள் கூறவும் முடியாது. எனவே இந்த வகையில் ஜின்களை பற்றிய தலைப்பு பொதுவாக பலராலும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு வாழ்க்கை பிரச்சனைகளின் போது பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவேதான் இந்த தலைப்பை முன்னொரு முறையும் நாங்கள் மிக விரிவாக இந்த இடத்திலே தெளிவுபடுத்தினோம், விளக்கப்படுத்தினோம். என்றாலும் அதற்கு பிறகும் இது பற்றிய கேள்விகள் பலராலும் முன்வைக்கப்பட்டதனால், இது பற்றி இன்னும் சில தெளிவுகள், விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டதனால் மீண்டும் இந்த தலைப்பை நாங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தோம்.
இந்த குர்ஆன் சுன்னா மஜ்லிஸிலே இன்று அந்த தலைப்பின் 2வது தொடர் நடைபெறுகிறது. இந்த தலைப்பிலே சென்ற முறை விளக்கப்படுத்திய விடயங்களை மீட்டி நான் சொல்வதற்கு விரும்பவில்லை. அந்த தலைப்பிலே கலந்து கொண்டவர்கள் அதனோடு தொடராக இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கலந்து கொள்ளாதவர்கள், சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள், அல்லது அதனை மீண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், அதற்கான செய்தி பதிவு நாடாக்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் பெற்று அதில் இருக்கின்ற தெளிவுகளை, விளக்கங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேரத்தை, சுருக்கத்தை கருதி இந்த நிகழ்ச்சியை அந்த விடயங்களை மீட்டுகின்ற ஒரு அம்சமாக இல்லாமல் அது தவிர்ந்த மேலதிகமான சில விளக்கங்களையும் சில அம்சங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கருதியதன் காரணமாக. எனவே அந்த செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனையும் இதனையும் சேர்த்து நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டால் இதனை பற்றிய ஒரு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களால் பெற முடியும் என்று நான் உங்களிடம் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய தலைப்புக்கு நாங்கள் வரலாம் என்று நினைக்கின்றேன். ஜின் என்று சொல்லுகின்ற போதே ஒரு பயம், ஒரு ஆசை, அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு எல்லோருக்கும் இயல்பாகவே வருகிறது. இந்த ஜின்னை பற்றி நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி இருப்பதன் காரணமாக ஒரு மூமின் இதனை ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியாது. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு வழிபடுவதற்காகவே, வணங்கி வழிபடுவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த வகையிலே மனிதர்களைப் போல ஒரு பெரிய ஒரு படைப்பாக ஜின்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் என்பதை இங்கு இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் எந்த கருத்து வேற்றுமையும் இல்லாமல், எந்த மறுப்பும் இல்லாமல் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் இந்த இடத்திலே இருந்து ஆரம்பிக்கிறேன் என்றால், சில போது இந்த விடயத்திலும் கூட சில முரண்பட்ட கருத்துக்களை ஓரிருவர் கேள்விகள் மூலமாகவும் கருத்துகள் மூலமாகவும் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய அறிவியல் அல்லது ஆய்வுகள், விஞ்ஞான உலகம் அல்லது இன்றைய நவீன உலகம் இந்த ஜின் பற்றி என்ன சொல்லுகிறது? ஏற்றுக்கொள்கிறார்களா? அல்லது ஜின் ஒன்று இருக்கிறதா? அப்படியான ஒரு பிரச்சனை இல்லை. ஜின்களினால் ஒரு மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட முடியாது. ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் என்பது பொய்யானவை. ஜின்கள் ஒரு மனிதனில் தாக்கம் செலுத்த முடியாது. ஜின்கள் பாதிக்கப்பட்டதனால் ஒரு மனிதன் நிலை மாற முடியாது. அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன என்று பல கருத்துகள் இன்று சொல்லப்படுகின்றன. எனவேதான் இந்த தலைப்பை நாங்கள் மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு நாங்கள் நினைத்தோம். அன்பின் சகோதரர்களே, இந்த ஜின் பற்றி ஏன் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டும் என்றால், இந்த ஜின் பற்றிய தகவல்கள் அனைத்தும் எங்களுடைய ஆய்வுக்கும் அறிவுக்கும் அப்பால் பட்டதாக இருப்பதனால் ஒருவர் சொல்லுவதை மற்றவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. பார்த்தாலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. கேட்டாலும் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்படியும் நடக்கலாமா, இப்படியும் இருக்கலாமா, இப்படியும் வரலாமா, இப்படியும் நடக்கலாமா என்று கண்ணால் கண்டதற்கு பிறகும், கேட்டதற்கு பிறகும், பார்த்ததற்கு பிறகும், விளங்கியதற்கு பிறகும் இது எங்களுடைய உள்ளங்களிலே பல சந்தேகங்களை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அந்த தலைப்பை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. இதனை நாங்கள் இப்படி பார்க்க முடியும். அல்லாஹு தஆலாவின் படைப்பின் அற்புதங்கள், அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள் பல கோடி வகையாக அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு படைப்பும் ஒன்றை விட ஒன்று வித்தியாசமாக அல்லாஹு தஆலா அமைத்திருப்பது அல்லாஹு தஆலாவுடைய வல்லமையை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்ற மலர்களை, பூக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் எத்தனை வகை, எத்தனை நிறம், எத்தனை குணம், எத்தனை அமைப்பு, எத்தனை அழகு.
ஒன்றை விட ஒன்று வித்தியாசமாக அல்லது ஒரே மலரிலே எத்தனை நிறமான குணங்களை கொண்டவைகளாக என்று நாங்கள் சொல்கிறோம். அதில் எத்தனை நிறங்கள் இருக்கின்றன. அல்லது நாங்கள் என்டூரியன் என்று சொல்கிறோம், அதிலே எத்தனை நிறங்கள் எத்தனை வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பூவையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு பூவிலே எத்தனை வகைகள் இனங்களை நிறங்களை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். இது அல்லாஹு தாலாவுடைய படைப்பின் ஆற்றல். இவ்வாறு அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த இடத்திலே விளக்க முடியாவிட்டாலும் தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஓரிரு விடயங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக மிக முக்கியமாக 4 விடயங்களை இங்கே நான் உங்களுக்கு சுட்டிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக அல்லாஹு தாலாவுடைய படைப்புகளில் மலக்குகள், மற்றது மனிதர்கள், மற்றது ஜின்கள், ஏனையவை என்று இந்த தலைப்பை 4ஆக நாங்கள் பிரித்தால் 4 படைப்புகளிலும் நகையாண்மைகளை அல்லாஹு தாலா வைத்திருப்பதால் பார்க்கிறோம். மலக்குகள் அவர்கள் உண்மையானவர்கள், எந்த வகையான பிழையும் செய்யாதவர்கள், அல்லாஹுக்கு மாறு செய்ய தெரியாதவர்கள். அல்லாஹு தாலா கீழ்கோட்டை ஒருபோதும் அவர்கள் தாண்டுவதில்லை. அவர்கள் தன்மையிலும் நடைமுறையிலும் அனைத்திலும் விருப்பமானவர்கள், அழகானவர்கள், முழுமையானவர்கள், தூய்மையானவர்கள். அவர்களை அல்லாஹு தாலா தனக்கு இபாதத்துக்காகவே படைத்திருக்கிறான். யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார் வலா யஃப்துரூன். இரவும் பகலும் அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிடம் இல்லை, அவர்கள் அல்லாஹ் சதா இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். நின்ற நிலையிலும் ருக்கிலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்னதை அவர்கள் செய்வார்கள். அத்த ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கிறார். மலக்குகள் என்ற இந்த 2 படைப்புகள் வகையான படைப்புகள் இருக்கின்றன. மலக்குகளை பொறுத்தவரையிலும் அவர்கள் மறைவானவர்கள், எங்களுடைய கண்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆய்வுகள் உட்படாதவர்கள். அல்லாஹு தஆலா சொல்லி நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மனிதர்கள், எங்களை பற்றி நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஜின்கள் மலக்குகளை போல மற்றொரு இனமாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். மலக்குகள் நூர் என்ற ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், இந்த ஜின்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். நெருப்பின் சுவாலையிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஜின் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதர்களை போல இந்த ஜின்னும் மறைவான எங்களுடைய ஆய்வுகளுக்கும் புலனுக்கும் அப்பாற்பட்டவர்கள். இந்த மனிதர்களிலும் ஜின்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், மூமின்களும் இருக்கிறார்கள், காபிர்களும் இருக்கிறார்கள், அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள், பாவிகள் இருக்கிறார்கள், படுமோசமானவர்கள் இருக்கிறார்கள், அட்டகாசங்களை புரிகின்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹு தஆலா மனிதனிலும் ஜின்களிலும் இருசாராரை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இதனை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. சூரத்துல் ஜின்னை நீங்கள் ஓதி பார்த்தால் இதற்கு நான் உங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியம். இந்த உலகத்திலே பல்வேறு வகையான அட்டகாசங்களை புரிவதற்கு அந்த ஜின்கள் சக்தி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நடைமுறை வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கிறோம். ஏனைய படைப்புகளிடத்தில் அல்லாஹு தஆலா இவ்வாறான நன்மைகளை தீமைகளை எதிர்பார்ப்பது என்பதை விட அல்லாஹு தஆலா அவர்களை வேறொரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். அந்த படைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கிறான், ஒவ்வொரு பயன்பாட்டை வைத்திருக்கிறான். அந்தந்த பயன்பாட்டை அந்த படைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றை அல்லாஹு தஆலா ஒரு தனியாக படைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இங்கு இந்த மலக்குகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் முழுமையாக நல்லவர்கள். மனிதர்களும் ஜின்களும் சிலர் நல்லவர்கள், பலர் மோசமானவர்கள். மூமின்களும் காபிர்களும் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அந்த ஜின்களில் ஒரு சாரார் ஷைத்தான்கள் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இப்லீஸ் வதுர்ரியத்துஹு, இப்லீஸும் அவனுடைய சந்ததிகளும் என்று அல்லாஹு தஆலா ஜின்களில் ஒரு வகைகளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவர்கள் எந்த வகையான நன்மையும் இந்த உலகத்திலே செய்யாதவர்கள், அவர்கள் பாவிகள், தீயவர்கள், அநியாயம் செய்ய தூண்டுகின்றவர்கள்.
அவர்கள் மக்களை வழிகெடுப்பவர்கள். அது அவர்களுடைய பரம்பரை தொழில். அவர்கள் சில போது நல்ல உருவங்களில் எங்களோடு வந்தாலும், நல்ல செயல்களை எங்களுக்கு செய்து காட்டினாலும்